சார் வணக்கம். இப்போ விஜய் மக்கள் தொகுதியில நீங்க எந்த தொகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? உங்க தரப்புல எத்தனை மாணவர்கள் வந்திருந்தாங்க? சார் நாங்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து வரோம். நம்ம தரப்பில் வந்துட்டு 10th +2க்கு வந்துட்டு மூணு மாணவர்கள், முதல் மூன்று அந்த மாதிரி கணக்கில் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் சார். இப்போ மாணவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான அறிவுரைகள் கொடுத்து நீங்க கூட்டிட்டு வந்திருந்தீங்க? இப்போ உங்க மாணவர்கள் எல்லாம் சான்றிதழ் பெற்றுட்டாங்களா? நீங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? சார் இல்லை சார், நமக்கு நம்பர் வந்துட்டு 1200க்கு மேலே கொடுத்துருக்காங்க. இப்போதான் 600 500 ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. நமக்கு எப்படியும் ஒரு 7 o'clock அந்த ரேஞ்சில் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு சார். இப்போ அடுத்து பார்த்துட்டோம்னா, இப்போ மாணவர்கள் வந்ததுக்கு உண்டான ஒட்டுமொத்த செலவுமே விஜய் மக்கள் இயக்கம் தான் பொறுப்பெடுத்துக்குச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து போகும்போதும் அதன் செலவும் விஜய் மக்கள் இயக்கமே எடுத்துக்கிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க தொகுதியில எந்த மாதிரி சார் ஃபாலோ பண்ணிருக்கு? சார் தலைமை என்ன சொல்லுதோ அதே தான் சார். தலைமை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பான முறையில் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க சொல்றதுல மாற்று கருத்து இல்லை, உண்மைதான். இப்போ விஜய் சாரை பாக்குறோம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும். இப்போ மாணவர்களுக்கு அப்படிங்கும் போது இது ஒரு அரிதான விஷயமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த மாணவர்கள் எல்லாம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க இதை விஜய் சார்ட்ட சொல்லுங்க அப்படின்னு உங்ககிட்ட எந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் கொடுத்தாங்க? சார் அவங்க எஸ்பெஷலி நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு கொடுத்ததுல இருந்தே அவங்க கொஞ்சம் எல்லாருமே அப்நார்மல் கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. எப்போ தளபதியை மீட் பண்ண போறோம், எப்போ சாரை பாக்குறோம், சார் என்ன சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க சார் கிட்டக்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஈகர்லி எல்லாருமே கொஞ்சம் வெயிட்டிங்ல தான் இருந்தாங்க. இப்ப தளபதியும் பார்த்துட்டாங்க. இன்கேஸ் தளபதியை கொஞ்சம் பக்கத்துல இருந்து இன்னும் பார்க்காம இருக்காங்க. அவங்களோட ஹாப்பினஸ்க்கு காலையிலேயே ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கிடைச்சிருச்சு. அவங்க முகம் எல்லாமே கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. இன்னும் தளபதியை பக்கத்துல பார்த்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்ததுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப விஜய் சாருடைய இந்த கல்வி விருதும் வழங்கும் விழா, இது எதுக்காக இப்ப விஜய் சார் இதை பண்ணிருக்காரு? சார் இது ஏற்கனவே நடந்திருக்கு, நிறைய தடவை நடந்திருக்கு. இப்ப சமீபத்துல கொஞ்ச நாள் ப்ரீவியஸ்ல கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு. இது வந்து இப்ப நடக்கிற விருது கிடையாது. இது ஏற்கனவே கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நடந்திருக்கு. இது எங்களுக்கு புதுசு இல்லை. ஆக்சுவலா இது நடந்திருக்கு. கொஞ்ச நாள் கண்டினியூஸ் இல்லாம இருந்துச்சு. சில பல நிர்வாகிகள் வந்துட்டு கொஞ்சம் லாங்ல இருந்து வர முடியல அப்படிங்கிற சில பல சூழ்நிலைகளால கொஞ்சம் தவறாம இருந்துச்சு. இப்ப அது எல்லாத்தையுமே நம்ம மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் கரெக்ட் பண்ணி இப்போ ப்ரொசீஜர் படி கரெக்டா வந்துட்டாங்க. இப்போ கரெக்டா இருக்கு எல்லாமே. இப்ப காலையில இருந்தே நிறைய மாணவர்கள், ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கும் அழைப்பு வரல, ஆனா எங்களுக்கும் அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அழைப்பு வந்திருக்கு, எங்களுக்கு ஏன் வரலன்னு தெரியல, நாங்களும் அவங்க சொன்ன ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி மெயில் பண்ணணும், போட்டோஸ் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பணும், ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழைப்பு வரல, என்னன்னு தெரியல, இங்க வந்து கேட்டாலும் எங்களுக்கு சரியான பதில் கிடைக்கல அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு உங்க தரப்புல இருந்து என்ன பதில் சார்? சார் இது ஆக்சுவலா நிறைய ஆண்டு இல்ல, ஒரு சில சின்ன தவறுகள் நடந்திருக்கலாம். இது கண்டிப்பான முறையில் நம்ம மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். இவ் இன்கேஸ் அப்படி தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் இது கண்டிப்பான முறையில் தவறுகள் திருத்திக் கொள்ளப்படும். திரும்ப நம்ம என்னால பண்ண முடியுமோ அந்த உதவி பண்ணப்படும். ஏன்னா காலையிலேயே ஒரு மாணவி வந்து நான் 597 மார்க் எடுத்திருந்தேன், நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சாங்க. அப்போ விஜய் மக்கள் இயக்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க பனையூர் அலுவலகத்துக்கு போங்க, 2 நாள் கழிச்சு போங்க, நீங்க போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இந்த டைம்ல வந்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க அதுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? கண்டிப்பா மாணவர் நலன் என்னவோ அதுதான் சார் முக்கியம். கண்டிப்பான முறையில் தவறுகள் திருத்திக் கொள்ளப்படும். கண்டிப்பான முறையில் அவங்க கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா மறு வாய்ப்பு வழங்கப்படும். இப்போ வந்து வந்த எல்லாருக்குமே வந்து மதிய உணவு சாப்பாடுங்கிறது எப்படி விஜய் சாருக்கு இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு? ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம், உலக பட்டினி தினத்தன்னைக்கு அனைவருக்கும் இலவச மதிய உணவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி இருந்தே அந்தந்த தொகுதியில வந்து இலவசமா முட்டை வழங்குறது, பால் வழங்குறது, ரொட்டி வழங்குறது, இதெல்லாம் ரெகுலரா நடந்துட்டு இருந்த ப்ராசஸ் தான். ஆனா இப்போ ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு 5000 பேர் கூடி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 6000 பேருக்காவது நம்ம சமைக்கணும், யாரும் வந்து பசி இல்லாம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல விஜய் சார் எப்படி வந்தாரு, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு அவர் எப்பல இருந்து இந்த ஐடியா பண்ணிருந்தாரு? சார் இது ஆக்சுவலா நீங்க சொல்றது 6000 பேருங்கிறத எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். இது ஆக்சுவலா கூட தான் சமைச்சிருக்காங்க. இது பந்தி வந்துட்டு கரெக்டா ஒரு 12 o'clock அந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சது. இப்ப வரைக்குமே ஓடிட்டு இருக்கு. இப்ப டைம் 4:15 4:30 ரேஞ்சில் ஆயிடுச்சு. இப்ப வரைக்குமே ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நீங்க ஒரு விசேஷத்துக்கு போறோம், மதிய சாப்பாடு சாப்பிடுறோம், அவங்க கொஞ்சம் டிலே ஆயிருச்சு, அப்ப ஈவினிங் சேர்த்து சாப்பிடுறோம், நைட்டு இருந்து சாப்பிட்டு தானே போறோம்.
இது ஒரு கேஷுவலிட்டியான இது ஒரு வழக்கு. இது தளபதின்ட்டு வரப்போ வந்துட்டு 10 கொடுக்குற வழக்கம் உள்ளவர் அவர். கண்டிப்பான முறையில் ரசிகரை காயப்படுத்த விரும்ப மாட்டாரு. எந்த ஒரு ரசிகனையும் பசியில அனுப்ப மாட்டாரு. எல்லாமே 12 மணி நேரம் அங்கிட்டு இருந்து டிராவல் பண்ணி நிறைய பேர் வந்திருக்கோம். ஒரு ரசிகனா வந்துட்டு வெறும் வயிற்றோட அனுப்ப மாட்டாரு. அது அவரோட கொள்கை. அது மட்டும் இல்ல, இப்ப தளபதி ஸ்டேஜ்ல இருந்துட்டே எல்லாத்தையும் கேட்டாரு, எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. தம்ஸ் அப் கொடுத்தவன் எல்லாருமே ஓகே சொன்னோடனே தம்ஸ் அப் கொடுத்து எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லி அவரு இப்ப ஸ்டேஜ்ல சொன்னாரு. நாளை காலுக்கு எல்லாத்திட்டையும் இப்படி கேட்கணும்னா அது தளபதியால மட்டும்தான் முடியும். அதுவும் இல்லாம இண்டிவிஜுவல் மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு நீங்க வந்தீங்கல்ல, உங்க இதுல இருந்து எல்லாருமே சாப்பிட்டாங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா, ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வந்தீங்கல்ல, ஸ்டூடெண்ட் சாப்பிட்டாங்களா, பேரண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்களா, இது இந்த டாக் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு 11:30 இருந்துட்டு உங்க பசங்க சாப்பிட்டாங்களா, எங்க உட்காந்துருக்கீங்க, இங்க உட்காந்துருக்கீங்களா, காத்து சரியா வருதா, தண்ணி கிடைக்குதா, எல்லா வசதியும் இருக்கா, எல்லாமே கரெக்டா பாத்துக்கோங்க, வந்தவங்களை எங்கேயும் அலக்கழிக்காதீங்க, கரெக்ட் டைமுக்கு நாங்கள் ஸ்டேஜ் ஏற்றிடுவோம், எல்லாமே ப்ராசஸ் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் சொல்லியிருக்காங்க.